ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்ட்ஸாப்ல பேசிக்கலி ஒரு ட்ரெய்னரா ஒர்க் பண்றேன். ஸோ, எங்களுக்கு நெறைய குவெரீஸ்லாம் வந்துட்டு இருந்தது வீடியோஸ்லாம் தமிழ்ல வேணாண்டு. ஸோ, நாங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இப்போ நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸையும் தமிழ்ல ரெக்கார்ட் பண்றோம். குவான்ட்ஸாப்போட ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸும் தமிழ்ல வரும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டவுட் இருந்தது, ஏதாவது ஒரு டூல்ஸ நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கனாக்க, நீங்க அக்கார்டிங்லி கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். இந்த டூல்ஸ் எங்களுக்கு தமிழ்ல வேணும்ண்டு. ஸோ, அக்கார்டிங்லி ஐ ட்ரை அண்ட் போஸ்ட் இட். ஓகே. ஸோ, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து சப்போஸ் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு உங்கள்ட்ட. ஓகேவா? அண்ட் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குறது, நல்ல ரிவார்ட் குடுக்குறது. தட் மீன்ஸ் யுவர் ஃபோர்காஸ்ட் ஆர் உங்களோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப நல்லதா இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ ப்ரோ அனலிஸ்ட். ஓகே. உங்களோட அக்யூரசி லெவல் வந்து ஈஸியா 70% 80% அக்யூரசி லெவல் இருக்கு. ஓகே. இப்போ ஆனா என்ன ப்ராப்ளம் யூசுவலி ரீட்டெய்லர்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கனாக்க, ரீட்டெய்லர்ஸோ இல்லைனாக்கா ஒரு இன்டர்மீடியேட் லெவல் ட்ரேடர்ஸ் கூட நீங்க சொல்லலாம். அவங்கலாம் யூசுவலி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கனாக்க, அக்யூ அ அனாலிசிஸ்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் மேல போகும். இல்லன்னா நிஃப்டி மேல போகும். எல்லாம் எனக்கு கரெக்ட்டா தெரியும். எந்த லெவல் எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ஹையஸ்ட் அ ஓஐ இருக்கு, எங்க கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எங்க புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் தெரியும் எனக்கு. அப்புறம் பிரேக் அவுட் வந்ததும் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அதெல்லாம் தெரியும். ஆனா ப்ராப்ளம் என்ன ஆகுதுனாக்க, கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ண முடியல என்னால. ஓகே. இப்ப பிரேக் அவுட் வந்திருக்கு சரி, நான் எந்த ஸ்ட்ரைக்க ட்ரேட் பண்றது? எங்க நான் இப்ப புல் கால் ஸ்ப்ரெட் நான் எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தாலும், ஸ்லைட்லி ஓடிஎம் போய் பண்ணட்டா? எனக்கு ஏடிஎம் கால வாங்கி எந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்க விக்கிறது? இல்லன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கிரியேட் பண்ணா, அத எக்ஸாக்ட்டா எப்படி பண்றது? சோ ஒரு ஃபியூச்சர் வாங்கிட்டு ஒரு கால ஷார்ட் பண்றதா? சோ தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டீஸ். ஏன்னா ஃபோர்காஸ்ட் பண்றது, அனாலிசிஸ் பண்றது எல்லாரும் ஒரு அளவுக்கு பண்ணிடுவாங்க. எப்பயாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்த்தோ, பிசிஆர பார்த்தோ, இப்படி அப்படின்ட்டு எல்லாரும் தே வில் ஜம்ப் இன்டு அ கன்க்ளூஷன். ஓகே, இதுதான் நடக்க போறதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆனா அதை எப்படி ட்ரேட் பண்றது? ஓகே, அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி. ஓகே, நெறைய ரீட்டெய்லர்ஸ் அத ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, நானும் ஸ்டார்ட்டிங்ல அத தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி ஆயாச்சு, ஒரு அனாலிசிஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனா இத எப்படி ஆப்டிமைஸ் பண்றது? ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி எடுக்கிறது? இதுல ஒரு கொஸ்டின் மார்க் எப்போதுமே இருந்திருக்கு. கரெக்ட்டா? சோ, அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா? இப்போ நான் வந்து என்னோட ஃபோர்காஸ்ட்ட போட்டுடுறேன். ஓகே, இந்த ஸ்டாக் இந்த தேதி வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மாச கடைசி ஒரு எக்ஸ்பைரி புடிங்க. இந்த எக்ஸ்பைரிக்குள்ள இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவல்ல ஹிட் பண்ணும். அது எனக்கு தெரிஞ்சிரும். ஓகே. சோ, அந்த ஸ்டாக் வந்து அந்த டார்கெட்ட ஹிட்டும் பண்ணிடுறது. ஓகே. ஆனா என்னால ஆப்டிமைஸ் பண்ணி அவ்வளவா பணம் சம்பாதிக்க முடியல. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணுமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியல. ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல அதுல. அதனால எனக்கு அ எவ்வளவு பணம் சம்பாதிக்கணுமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியல என்னால. ஓகே. சோ இந்த டிஃபிகல்ட்டிய எப்படி ஓவர் கம் பண்றது? ஏதாவது டூல் இருக்கா? சோ எஸ், குவான்ட்ஸாப்ல உங்களுக்கு ஒரு டூல் இருக்கு விச் இஸ் கால்ட் ஆப்டிமைசர் ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன பண்ணும்னாக்க, உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணும் அண்ட் யூ ஆர் வெரி மச் கிளியர் வித் யுவர் வியூ. ஓகே, உங்களுக்கு அனாலிசிஸ்ல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமா மார்க்கெட்ல இருக்கீங்க அண்ட் யூ நோ எக்ஸாக்ட்லி கி நான் டெக்னிக்கல் சார்ட்ஸ பார்த்தாச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவலுக்கு போகும், இந்த லெவலுக்கு போகும், எல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாசத்தோட எக்ஸ்பைரியில டெஃபினட்டா இந்த செக்டர் தான் போகும். அதுல டாப் வெயிட்டட் ஸ்டாக்ஸ் வந்து இதுதான். சோ திஸ் இஸ் கோயிங் டு மூவ், எல்லாம் எனக்கு தெரியும். பட் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றது? அங்கதானே நம்ம வந்து மாட்டிப்போம். சோ அதை எப்படி பண்றதுங்கிறது ஐ வில் ஷோ யூ. ஓகே. சோ லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே. சோ ஐ ஹோப் எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, திஸ் இஸ் த ஹோம் பேஜ் ஆஃப் பாயிண்ட் சார். ஓகே. இப்போ இங்க மேல பாருங்க ஆப்ஷன் தெரியுமா? ட்ராக், அனலைஸ், ஸ்கேன், ட்ரேடிங். சோ அண்டர் ட்ரேடிங், ஓகே, ட்ரேடிங் ஆப்ஷன்ல ஐ எம் கிளிக்கிங் இன்டு ட்ரேடிங். அதுல ஈஸி ஸ்ட்ராட்டஜி தெரியுறதா மேல? அண்டர் ஈஸி ஸ்ட்ராட்டஜி யூ வில் பி ஃபைண்டிங் ஆப்டிமைசர் ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ், உங்களோட என்ன ஸ்ட்ராட்டஜியோ, தட் மீன்ஸ் வாட் இஸ் யுவர் வியூ, அந்த வியூவை நீங்க இங்க கொடுத்துருங்க. அக்கார்டிங்லி உங்களோட வியூ படி ஆல்கோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா நிறைய பணம் சம்பாதிக்கலாங்கிறத சொல்லும். சிம்பிள். ஓகே. பட் இஃப் யுவர் வியூ இஸ் ராங், அல்டிமேட்லி யூ வில் லூஸ் மணி. பட் யூ வில் லூஸ் மணி, லிமிடெட் மணி நீங்க லூஸ் பண்ணுவீங்க சொல்லலாம். ஓகே. இப்போ இங்க பாருங்க HDFC பேங்க் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த ஸ்டாக் கொடுத்து பார்க்கணுமோ நீங்க அந்த ஸ்டாக் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ரேண்டம்லி HDFC பேங்க் இருக்கு. ஓகே, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அது ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச் பண்றது. ஸோ ஃபியூச்சர்ஸ் இஸ் ட்ரேடிங் அட் 1469. ஓகே, 1469 ரூபாயில இப்போ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரியா?
இப்போ உங்களோட வியூ என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஓகே, நான் வந்து சும்மா ரேண்டமா இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அதை பத்தி நான் பேசுறேன். ஓகே, இப்ப HDFC பேங்க் நான் வந்து புல்லிஷா இருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வியூ வந்து இந்த மாசத்தோட எக்ஸ்பைரிக்கு என்னோட வியூ வந்து புல்லிஷ் ஆன் HDFC பேங்க். ஓகே, இப்போ இந்த மாச கடைசி எப்போ கடைசி வியாழக்கிழமை எப்போ வருது? ஐ திங்க் 30ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி. ஓகே, அப்ப நான் 30ஆம் தேதி போட்டுடுறேன் இங்க. அண்ட் என்னோட டார்கெட் வந்து இப்ப 1550 சொல்லலாம், இல்லைன்னா 1560 ஏதாவது ஒரு டார்கெட். ஓகே, ரேண்டமா நான் ஒரு டார்கெட்டை போடுறேன். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 1430. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இப்ப நான் வந்து இங்க கெட் ஸ்ட்ராட்டஜி போடுறேன். இங்க பாருங்க, அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி 1 2 3 4 5 5 ஸ்ட்ராட்டஜி எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு 5 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க யூ கேன் மேக் குட் மணி. தட் இஸ் வாட் தி சிஸ்டம் இஸ் சேயிங். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து நான் எதை யூஸ் பண்றது எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, த क्वेश्चन வில் பி நான் எதை யூஸ் பண்றது? கரெக்ட்டா? இப்போ இங்க பாருங்க, ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ் இருக்கா? இங்க ஒரு சில இது நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க வந்து இது வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க். இங்க தெரியுறதா உங்களுக்கு? இந்த ரிஸ்க் வந்து லிமிட்டெட் இல்ல. இங்க நியூட்ரல் லைன் கீழ பாருங்க, இந்த ஏரோ வந்து டைரக்டா கீழ போகுது. தட் மீன்ஸ் இங்க வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க். இப்போ உங்களுக்கு வந்து லிமிட்டெட் ரிஸ்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா இங்க ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ் இருக்கு, தெரியுறதா பக்கத்துல? கிளிக் ஆன் திஸ். இங்க பாருங்க, ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, லிமிட்டெட் ரிஸ்க் ஒன்லி. சோ ஐ கிளிக் ஆன் லிமிட்டெட் ரிஸ்க் ஒன்லி. ஐ அப்ளை இட். இப்ப பாருங்க, இப்போ எல்லாமே பாருங்க கீழ லிமிட்டெட் ரிஸ்க். ஓகே, எல்லாமே லிமிட்டெட் ரிஸ்க். ஓகே, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐ கிளிக் ஆன் திஸ். ஓகே, இப்போ நான் இதுல கிளிக் பண்ணிடுவேன். இங்க பாருங்க, இங்க என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 34,000 என்னோட ப்ராஃபிட் அண்ட் 14,000 என்னோட லாஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வரக்கால எனக்கு இவ்வளவு என்னோட ஸ்டாப் லாஸ் ஆயிடும், இவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, சோ இதுபடி நீங்க யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது வேணும். இப்போ இது வந்து இந்த இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிருந்தோம். ஓகே, ரேண்டம்லி யூ கேன் செக் எனி. இப்போ நான் வந்து ஒரு பேர் கால் இதை தானே நம்ம பார்த்தோம். ஓகே, மாடிஃபைட் கால் பட்டர்ஃப்ளை. ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ் அண்ட் செக். இங்க பாருங்க, இங்க ரிவார்ட் டு ரிஸ்க் வந்து 6 வருது. ஓகே, சோ அப்படி HDFC பேங்க்ல என்னோட டார்கெட் ஹிட் ஆச்சு. இது உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு இங்க எழுதி இருக்கு. ஓகே, வெயிட், ஐ வில் மார்க் இட். இஃப் யூ ஹேவன்ட் நோட்டிஸ்ட், ஐ வில் மார்க் திஸ். இங்க பாருங்க, can you see this? இங்க பாருங்க, லெக் 1 பை 550 வந்து இதோட குவான்டிட்டி. HDFC பேங்கோட லாட் சைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 550 தான் லாட் சைஸ். அப்போ இந்த ஆல்கோ என்ன சொல்றதுனாக்க 1480 ரூபாயோட கால் ஆப்ஷனை வாங்கு அட் 14.2. 14 ரூபா கொடுத்து 1480 ரூபாயோட கால் ஆப்ஷன் ஒரு லாட் வாங்க சொல்றது ஆல்கோ. 2 லாட் செல் பண்ண சொல்றது. 1560 கால். ஓகே, 2 லாட் இஸ் 550 550 1100 ரூபா, 1100 குவான்டிட்டி. ஓகே, 2 லாட் எனக்கு செல் பண்ணணும். ஓகே, ஆஃப் 1560 கால் நான் செல் பண்ணுவேன் at 2 rupees. ஓகே, and I'll buy again 1 lot of 1590 கால், deep OTM கால் ஒன்னு வாங்குவேன். ஓகே, first I'll buy slight OTM, I'll buy deep OTM, அப்புறம் ஆல்மோஸ்ட் 1560 நான் வந்து ஒரு 2 லாட் கால விற்பேன். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி என்னது ஏதோ உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டாம். இது வந்து மாடிஃபைடு கால் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு நோ வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்கு, சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்கு. இஃப் யூ எக்ஸிக்யூட் திஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இஃப் யுவர் டார்கெட் ஹிட்ஸ், ஓகே, நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணது சரியா இருந்ததுனாக்க இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க 37,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னாக்கா உங்க கையில இருந்து பணம் போறது வந்து 6,270 ரூபாய் உங்க கையில இருந்து போகும். ஓகே, சோ தட் இஸ் வாட் இட் இஸ் டெல்லிங் யூ ஆல் அபவுட். இப்போ wait a minute, I'll clear this one. அப்போ இப்போ பாருங்க, இங்க bull call spread இருக்கு and then you can say bull put spread இருக்கு. Let's go and check this bull put spread. Okay, bull put spreadல உங்களோட ரிவார்ட் டு ரிஸ்க் பாருங்க 4.82. அங்க 6 இருந்தது, இங்க 4.82 இருக்கு. இங்க என்ன சொல்றதுனாக்க 1480 ஓட புட் யூ பை 1480 புட் அண்ட் யூ செல் 1560 புட். ஓகே, சோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் கால்ட் bull put spread strategy. இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா 36,000 ப்ராஃபிட் அண்ட் 7,000 லாஸோட ப்ரோபாபிலிட்டி இருக்கு. ரிவார்ட் டு ரிஸ்க் இஸ் 4.82. So what we are supposed to do,
உங்களுக்கு ஒரு தடவை ஒரு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சாச்சு, ஓகே எனக்கு வந்து என்னோட வியூ கிளியரா இருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னாக்கா அக்கார்டிங்லி யூ கேன் ஃபீட் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இட் வில் கிவ் யூ இந்த ஸ்ட்ராட்டஜி. எதோட ரிஸ்க் ரிவார்ட் நன்னா இருக்கோ நீங்க அதை போய் சூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளா. இப்போ ஐ கோ அண்ட் செக் சம் அதர் ஸ்டாக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்ப்போம். ரேண்டமா ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். ஓகே, அண்ட் மை வியூ இஸ் பேரிஷ். அப்பதே நம்ம புல்லிஷ் பார்த்தோம். இப்போ ஐ ஃபீட் அ பேரிஷ் வியூ. என்னோட எக்ஸ்பைரி வந்து 30ஆம் தேதி. ஓகே, இப்போ 809 ரூபா. இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 809. சே என்னோட டார்கெட் வந்து 770. ஓகே, சிம்பிளா நான் சும்மா எடுக்கிறேன் ஒரு டார்கெட். அண்ட் மை ஸ்டாப் லாஸ் ஆன் த upside is 820. ஓகே, now I get a strategy. ஓகே, இங்க பாருங்க. இப்போ again what I will do is optional parameters, limited risk only apply. ஓகே, எனக்கு limited risk strategy தான் வேணும். If you are willing to take unlimited risk strategy, accordingly you can go. Okay, there's no hard and fast rules. இப்போ long put, what it is asking me to say, இது வந்து long put strategy. Okay, just ஒரு lot put option வாங்குங்க. If it works, you'll get money, or else you'll lose 12,000. If you win, you'll get 25,000. So this is clear 2:1 reward to risk. இது வச்சு நீங்க போலாம். இல்லைனாக்கா bear put spread இருக்கு. இங்க பாருங்க, இங்க reward to risk 2.95. Okay, what it is saying me, buy 840 put. Okay, one lot 840 put and sell 770 put. So this is bear put spread. உங்களுக்கு எந்த strategy profitable தோன்றதோ நீங்க இங்க பாருங்க, modified put butterfly. இங்க உங்களோட reward to risk வந்து 3.59%. What it is asking me to do, buy 750 ஓட put வாங்க சொல்றது ஒரு lot. Okay, ரெண்டு lot 770 ஓட put sell. Okay, and then again one lot 840 ஓட put buy. This is modified put butterfly. இந்த strategy நான் execute பண்ணேன்னா, and if my view goes correct, there is a possibility of 3.59 risk to reward. Okay, so again I would revise everything once. இது எப்படினாக்க, this won't tell you whether the stock is going to go up or go down. You are supposed to tell. நீங்க சொல்லணும். இந்த டூல் உங்களுக்கு சொல்லாது எந்த ஸ்டாக் மேல போகும் எந்த ஸ்டாக் கீழே வரும். நீங்க டூல்ட்ட சொல்லணும், இந்த ஸ்டாக் மேல போகும், இவ்வளவு டார்கெட், இவ்வளவு ஸ்டாப் லாஸ், எனக்கு அக்கார்டிங்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உண்டாக்கி கொடுப்பா சொல்லணும். சிம்பிள். ஓகே, அப்போ அந்த டூல் உங்களுக்கு 4-5 ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும். எதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அக்கார்டிங்லி அந்த 4-5 ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அதுல எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க அக்கார்டிங்லி போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம். So this is a supportive tool. This helps you to optimize your view, optimize your profit சொல்லலாம். உங்களுக்கு உங்களோட view தெரியும், அந்த view எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த டூல் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஓகே, this is quite simple. So இதை நீங்க யூஸ் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ்லயோ இல்லைனாக்க இண்டெக்ஸ்லயோ நீங்க யூஸ் பண்ணி இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி this will help you. And உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்க டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அக்கார்டிங்லி நான் வந்து அது உங்களோட என்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட்.